தஞ்சாவூரில் மன்னர்கள் காலத்திலிருந்து தொன்று தொட்டு நடந்து வரும் பச்சை காளியும் பவளக்காளியும் திருவிழா துவங்கியுள்ளது. கொடிய தஞ்சன் தாரகன் என்ற அரக்கனை சம்ஹாரம் செய்து தஞ்சாவூர் என்ற பெயர் வர காரணமான கோடியம்மனுக்கு சோழ மன்னர் விஜயாலயனால் கட்டப்பட்ட ஆலயம் கோடியம்மன் ஆலயம். தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட 88 கோவில்களில் மிக பழமை வாய்ந்த கோவில் இது. மன்னர்கள் காலம் முதல் தொன்று தொட்டு இங்கு பச்சை காளி பவளக்காளி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் நடக்கும் இத்திருவிழா செவ்வாயன்று துவங்கியது. பச்சைக்காளி பவளக்காளி உற்சவம் கடந்த பல வருஷமாக ஒரு 1000 வருஷத்துக்கு மேல நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதோட உற்சவம் இன்னைக்கு ஒரு 3 நாள், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் நம்ம நகர்வலம் பூரா தஞ்சாவூர்ல பழைய ராஜா காலத்து இந்த ஊருக்கு அளவுக்கு எல்லா இடத்துலையும் பூஜைகள் வாங்கி பக்தர்களுக்கும் மற்றவங்களுக்கும் அருள் பாலிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு. இறுதி நாள் திருவிழாவில் தஞ்சையில் பல்வேறு பகுதிகளில் வீட்டு பூஜைகளுடன் மேலராஜ வீதியில் பச்சை காளியும் பவளக்காளியும் உறவாடுதல் நிகழ்ச்சி நடக்க உள்ளது.